பிறந்தது பேரானந்தம் இங்கும் மெய்நிலை மலர்ந்தது நூறாயிரம் பொய்யினை மாந்தது மாபாகியம் இந்த பேரிரு உலகமும் கோடாகலும் கைசீஷா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய்நிலை மலர்ந்தது நூறாயிரம் நாதர் நபி போல ஒரு நபி இல்லையே அந்த தூதர் நபி பின்பு வேறு நபி இல்லையே நாதர் நபி போல ஒரு நபி இல்லையே அந்த தூதர் நபி பின்பு வேறு நபி இல்லையே ரோஜா மலர் நுகர்ந்தவர் எழுதி வைத்தார் அதன் வாசத்தையும் கூட இணைத்து வைத்தார். என்ன சொல்ல வந்த இதானா? ரோஜா மலரை உகர்ந்தவர், ரோஜா ரொம்ப மனமாக இருக்கும், ரோஜா ரோஜா அப்படியே மனமா மணக்கும், அப்படியே மகந்தா சுகமா இருக்கும். எழுதி வச்சுட்டார். எழுதி வச்சு நுகர முடியுமா? ரோஜாவுடைய மலருடைய மனத்தை பற்றி கற்றை வரைக. ரோஜாவுடைய மனத்தை பற்றி கற்றை வரகன்னு சொல்லி அதுதான் சொல்லியாச்சு. அதுதான் ரொம்ப மனமா மணக்கும், அப்படியே முகந்தா அப்படியே சூப்பரா இருக்கும், இனிமையா இருக்கும், மூளையெல்லாம் அப்படி குளிர்ச்சி ஆயிரும். என்னதான் எழுதினாலும் அந்த வாசை நுகரவே முடியாது. எதுவரை அத்தர் உன் முன்னால் அந்த ரோஜா முன்னால் வரவில்லையோ அது மாதிரி ரோஜாவின் மனத்தை எழுதி வைத்து அறிய முடியாது. அந்த மாதிரி ஒரு ஷேக்குடைய தொடர்பு இல்லாம நீ என்னதான் அல்லாஹ்வுடைய உஜூதை பத்தி நிறைய பாடங்கள் புக்கா படித்தாலும் சரி, கேசட்டா கேட்டாலும் சரி, எத்தனை பயான்கள் நீ கேட்டாலும் சரி, எத்தனை கிதாபுகள் படித்தாலும் சரி, ஒரு ஷேக் ரூபத்தில் அல்லாஹ் வர்ற வரைக்கும் உனக்கு அல்லாஹ் கிடைக்க வைக்க மாட்டவன். அதான் சொல்றாங்க, நீ என்னதான் ரோஜாவை நுகர்ந்து எழுதி வச்சுட்டான், அதை பார்த்து நுகர முடியாது. நீ ரோஜா உனக்கு போய் ஹாஜரா வரணும். நீ ஷேக்குடைய ஞானங்களை வாங்கிலாம் அல்லாஹ் அறியவே முடியாது ஒரு காலம். உன்ல ஷேக் வரணும், உன்ல இருந்து ஷேக் அல்லாஹ் திக்ர் செய்யணும், அப்பதான் அல்லாஹ் அடைய முடியும்னு சொன்னாங்க. அதைத்தான் சூசமா சொல்றாங்க. படிங்க. ரோஜா மலர் நுகர்ந்தவர் எழுதி வைத்தார் அதன் வாசத்தையும் கூட இணைத்து வைத்தார். என்னதான் எழுதினாலும் வாசத்தை இணைக்க முடியுமா? இந்த புக்கை படிச்சங்க அப்படி வாசமா இருக்க முடியுமா? ஒரு காலம் வாசத்தை இணைக்கவே முடியாது. வாசத்தை இணைக்கும்னா வாசமலரான ஷேக் வரணும் உண்ட, அந்த ஷேக் உள்ள இணையணும், அப்பதான் அந்த வாசம் உனக்கு வரும். ரோஜா மலர் நுகர்ந்தவர் எழுதி வைத்தார் அதன் வாசத்தையும் கூட இணைத்து வைத்தார். ரோஜாவையே தண்ணீர் கொண்டோ யார் இருக்கிறார்? அந்த ரோஜாவான அல்லாவையே கூட வச்சவர் தான் ஷேக் நாயகம். ரோஜாவையே தண்ணில் கொண்டவங்க ஷேக் நாயகம். அவங்க உள்ள வந்துடணும் கல்புல, அப்ப அவங்க ஒண்ணு பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் ராஜா தீராஜர் பைசி வந்து நிற்கிறார். பைசீஷா பிறந்தது பேரானந்தம் எங்கும் நீலை மலர்ந்தது நூறாயிரம். பொய்யினை மாய்ந்தது மாபாகியம்
இந்த பேரிரு உலகமும் தோழாகரம் பேரொழியாய் பாசனபி பூமியில் வந்தார் அந்த நூலொழியை நேரில் கண்டோர் மழைத்து நின்றார் பேரொழியாய் பாசனபி பூமியில் வந்தார் அந்த நூலொழியை கண்ணில் கொண்டோர் மழைத்து நின்றார் பேரொழியை குடித்தவர் எழுதி வைத்தார் அந்த பேனாமுனை எழுத்தியோ சுகத்தை வைத்தார். அவன் ஒரு ரசூல்லா பார்த்தாங்க, ஒருத்தர் பார்த்து அப்படி சஹாபம் அப்படி தேய்ச்சி போயிட்டாங்க. பெருமானார் பேர்லயே வந்து துனியாவுக்கு வந்தாங்க. ரசூல்லாவுடைய ஒலியை பார்த்தவங்க தேய்ச்சி போய், இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு பேரொழியா, அப்படி தேய்ச்சி போயிட்டாங்க. ரைட்டாங்க. சரி, ரசூல்லா அழகா வர்ணிக்க எழுத ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு சஹாபியும் அப்படி அழகா இருப்பாங்க, இப்படி அழகா இருப்பாங்க. என்னதான் எழுதினாலும் அந்த ரசூலுல்லாஹி அழகு பேனா நுழைக்க முடியல, பேனாக்குள்ள நுழைக்க முடியல. அவ ஃபைசிங்கிற பேர்ல வந்து ஒண்ணுதான் அழகு தெரிய ஆரம்பிச்சு நமக்கு. அந்த பேனாவின் முனையில் அந்த பேருளையும் நுழைக்க முடியவில்லை, என்ன சொல்லியும் சொல்ல முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அழகானவங்கன்னு சஹாபாக்கள் அறிவிக்கவே இல்லை யாருமே. இந்த திருமதி ஷரீஃப்ல ஷமாய் திரும்ப பாகம் இருக்கு, ஷமாய் திருமதின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி அங்க அடையாளங்கள் தனி பாபு. ரசூல கண் எப்படி இருந்துச்சு, ரசூல்ல புருவம் எப்படி இருந்துச்சு, ரசூல் நெத்தி எப்படி இருந்துச்சு, ரசூல்ல மூக்கு எப்படி இருந்துச்சு, ரசூல்ல உதடு எப்படி இருந்துச்சுன்னு வர்ணிச்சிருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சஹாபாக்கள், அப்துல்லா மசூது, அப்துல்லா உமர், அப்துல்லா அப்பாஸ் அப்படின்னு குட்டி சாதிக்கிறாங்க. பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்ல, அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மானி நாயகம், இவங்க அறிவிக்கவே இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தை பத்தி. ஏன் உருவத்தை அறிவிக்கவே இல்லை? அவங்க தான் ரசூல்லா பார்க்கவே இல்லையா. ரசூல் யாருமே அவங்க தான் ரசூல்லா பார்க்கவே இல்லை. சூரியனை பார்க்கற கண்ணு வேணும், போய் சூரியனை பார்க்க என்ன வேணும்? கண்ணு வேணும். சூரியனுடைய பேரொழியை பார்த்த உடனே என்னடா திகைச்சு போயிட்டாங்க, மலைச்சு போட்ட வஞ்சத்துல மலைத்து போய்விட்டா. இப்படி அறிவிக்கிறதுனே தெரியல, என்ன வார்த்தை போடுறது? சூரியனுடைய கண்ணழகை பத்தி என்ன வார்த்தை போறது? மீன் மாதிரி சொல்லவா, என்ன இப்படி ரசூல் உதட இப்படி வர்ணிக்கிறது? ஆரஞ்சு மாதிரின்னு சொல்லவா, இல்ல கோவாப்பழம் மாதிரின்னு சொல்லவா? என்ன வார்த்தை சொன்னா கம்மிதான் அது. திருமுகத்தை எப்படி வர்ணிக்கிறது? நிலவுன்னு சொன்னா அது நிலவையே கேவலப்படுத்தவே ஆச்சு. நிலவுன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, நிலவுக்கு தகுதி இல்லை. ஏன் நிலவு அங்கங்க கண் கருப்பு கருப்பா இருக்குது, பொருள் இல்லை. நிலவு அதனால எந்த வார்த்தையுமே கிடைக்கல, திச்சு போய் மலைச்சு போயிட்டான். எந்த வார்த்தையை போடுறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே, அவங்க அஹசன்னு பேர், அவங்க மிக 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 அழகானவர்கள், மிக மிக. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்லஹ், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழகிலேயும் அழகு. அசல மில்ஹனா உப்புக்கு சொல்றது, அம்லஹனா உப்பு கலந்த அழகுன்னு சொல்ல. அதாவது வெறும் உப்பில்லா சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு இருக்கு. அது அழகுதான், ஆனா உப்பில்லாத அழகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்லஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு இருக்குது. இவன் ஒருத்தர் பார்ப்பார் ரசூல்லா, ரொம்ப அழகா இருப்பாங்க. இவரு காமாட்சி பார்த்தாரு, அழகு குறைய இருந்துகிட்டே இருக்கும். முக்காமாட்சி பார்த்தா அந்த அழகு இருந்துகிட்டே இருக்கும், அழகு குறைஞ்ச சலிக்காது. சே பார்த்துல அழகு இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
ஒரு மணி நேரம் அனுமதி தான். நாளைக்கு பார்த்தா அழகு குறையாது, நாம குறைய அழகு இருந்துகிட்டே அழகா இருந்துகிட்டே இருப்பாங்க. பார்க்க அழகு குறையவே குறைய யாருக்கு? நம்ம ரசூல்லா அப்படி இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூல்லா பார்த்தோம் அழகா இருப்பாங்க, திருப்பி பார்த்தோம் இன்னும் அழகு ஜாஸ்தியாயிரும், திருப்பி பார்த்து முக்காம இன்னும் அழகு ஜாஸ்தியாயிரும். பார்க்க 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 அழகு கூடிக்கிட்டே போகும் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லமா ஜித்தஹு நதுரன் ஜித்தஹு ஹுஸ்னா. நீ எத்தனை முறை பார்த்து கொண்டாயே இருக்கிறாயோ அழகு அதிகரித்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்லஹான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல்லா அல்லாஹு தஆலா பேரொழியா துனியாவுக்கு வந்தான். அந்த பேரொழியை பார்த்து மலைத்து போய்விட்டார்கள். ரசூல்லா ரசூலுடைய பேரொழி எழுத போனா அந்த பேரொழியை பேனாக்குள்ள பூத்த முடியல, பேனா எழுத முடியல. ஏன் என்ன எழுதலாம் ரசூல் எழுத முடியாது. எப்ப உனக்கு அந்த பேரொழி வழங்கும்? அந்த பேரொழியான அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைசி நாயகர் போருக்கு போது வரணும், நேர்ல வரணும். அப்பதான் உனக்கு அந்த பேரொழி அழகு வழங்கும். உனக்கு குங்கும பூ போல் சிவந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. அந்த உருவத்தை பார்க்க பார்க்க முகமதரின் முழு உருவை எங்கே பார்க்கலாம்? எங்கள் முன்னவராம் ஃபைசியிலே மண்ணில் பார்க்கலாம். அப்புறம் என்னமா முழுமதியாம் இறைவனை நாம் முழுமதி போல் விண்ணில் பார்க்கலாம். அந்த முழுமதியை ஃபைசியிலே மண்ணில் காணலாம் அப்படின்னு ஒரு இக்பால் ஃபைசி அஃபா தைட்டா அல்லாஹ் தஆலா கபரை வெளிச்சமாக்குவானாக, ஃபைசி நாயகத்துக்கு இருக்க வைப்பானாக. என்ன பீத் படிச்சார் அவருக்கு. செய்தி நாய பாட்டுகள்ல பெருமை எழுத பாட்டு தான். பார்க்கறதுக்கு பெரிய அழகா இருக்க மாட்டார், கட்டக்கரையன் இருப்பார். பார்க்கறதுக்கு அவர் ஒரு கவிஞர்னே பார்க்க சொல்ல முடியாது. சாதாரணமா பெரும்பாலும் சட்டமாக இருப்பாரான். இங்க சகத வந்தாலும் பழைய சந்தம் போட்டிருப்பார். பார்க்கறதுக்கு டிப்டாப்பெல்லாம் இருக்க மாட்டார், சும்மா ஜாலியாக பேசிவான்னுக்கிட்டு. நம்ம பார்த்தா ஒரு கவிஞர்னே சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு தேனாவை எடுத்தாருன்னா அல்லாஹ் சர்க்காரை பத்தி பெரும்பான்மையான பாட்டு அவர் பாட்டு தான். இன்னும் கவிதை குளிச்சுட்டார். பாரக்கெல்லாம் பாரக்க என்னம்மா அவர் இந்த பாடம் எழுதின உடனே எங்க சர்க்காருக்கு முறி இருந்தார் கமரு ஜமான்னு சொல்லி. அவரு ஆஷிக் சர்க்கா மேல அவர் என்ன பண்ணாங்க, சென்னை ஒரு பள்ளி இமாமா இருந்தாங்க. சென்னை பள்ளியில் இமாமா இருந்தாங்க. அங்குள்ள மக்தபுரிங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எந்த பாட்டுகளை? சர்க்கார் மேல ஸ்கூல்ல பாட்டுகளை சின்ன பசங்கள்லாம் சொல்லி கொடுத்து படிக்க வச்சுட்டார். அந்த பசங்களை சில பேர் பெற்றோர்கள் வஹாபி இருந்தானோ, அவங்க என்ன பண்ணா சர்க்கார் அந்த பாட்டெல்லாம் படிச்சுட்டு என்னடா அது முன்னவரம் வைதியிலே மண்ணில் காணலாம் கூட உள்மதி போல் மண்ணில் காணலாம். அல்லாஹ் பைதியில பார்த்தாராம், ரசூலுல்லாஹ் பைதியில பார்த்தாராம். இந்த பாட்டெலாம் எழுதிடும் பசங்க எழுதி படிச்சதை பார்த்த உடனே அந்த பாட்டு வரி எழுதி பாக்கியத்துக்கு வச்சிட்டாங்க. வேலூருக்கு அமைச்சினாரு. இந்த மாதிரி ஒரு ஷேகை பற்றி ஒருவர் சொல்கிறார், அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு அங்கே பேக்காக பத்தம் வருது. அங்கேருந்து இதை படித்தவர் அந்த ஷேகை அல்லாஹ் என்று நினைத்து படித்திருப்பாரே, ஆனால் அவர் தௌபா செய்ய வேண்டும், திருப்பி கலிமா சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும். அவங்களுக்கும் ஒன்றும் விளக்கல, கேட்டவனுக்கும் விளக்கல, கேட்கப்பட்டவருக்கும் விளக்கல. என்ன ஆயிட்டாங்க அவங்க? இவர் அல்லாஹ் ஷேகை அல்லாஹ் என்று கருதி எதிர்பாரையானால் தௌபா செய்ய வேண்டும், திருப்பி கலிமா சொல்ல வேண்டும் அப்படின்னு கேள்வி. இப்படிக்கு வாக்கியாத் ஃபத்வா சீல் கூட அமைச்சிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னமா லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அந்த ஷேகுடைய இப்ப சொன்னாங்க, இன்னைக்கு ஃபுல்லா அதை வேலை செஞ்சாங்க சர்க்கார். இஷ்கு வராத வரைக்கும் இந்த பாதை அல்லாஹ்வுடைய பாதை, காதல் பாதை. இது இஷ்கை கொண்டுதான் இது விளங்கும், இது அறிவு கொண்டு விளங்காதுன்னு சொன்னான்.
அறிவு கொண்டு பாதை விளங்காது, இறை காதலை கொண்டுதான் விளங்கும். படிக்குமா போய் திருப்பி கொலை பண்ணட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஏர்வாடி காசிமூர்த்தி நல்லா பாதுகாப்பான நான் படிக்குமா பெரிய ஷஹீதாகும். இல்லையா செல்ல ஜும்மா தோதுட்டு போனவர் அந்த தொழிக்கு வரல, அந்த தொழிக்கு வரல, ஜும்மா தொழிக்கு பிள்ளையாச மாடியிலே உருவம் கொடுத்தான், அந்த தொழிக்கு வரல. அசத்து காணான்னு சொல்லி விட்டு அசத்து தொடுத்துட்டு ஜும்மாத்தெல்லாம் போய் பார்த்தா 13 இடத்துல கத்தி குத்து, 13 இடத்துல கத்தியில குத்தி பள்ளிவாசல்ல பள்ளிவாசல் ரூம் பேரோழியாய் பாசனதி பூமி வந்தார் அந்த நூறோழியை தேடி கண்டோ மழை தேய்ந்தார். பேரோழியை குளித்தவர் எழுதி வைத்தார் அந்த பேனாமுனை எழுதியோ சுகத்தை வைத்தார். நூறோழியை தண்ணீர் கொண்டோர் நூறி பாதுஷா அந்த நூறொலியை தண்ணீர் கொண்டோர் நூறி பாதுஷா பாதுஷாவை தண்ணீர் கொண்டோர் அந்த பாதுஷாவைமா அந்த பாதுஷாவை தண்ணி கொண்டோர் எங்கள் மைசீஷா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய்யிலே நடந்தது 100,000 கலிமாவின் விளக்கத்தை காமில் உரைத்தார் கேட்டோர் காமில் நபி காதலிலே தன்னை அழித்தார். கலிமாவின் விளக்கத்தை காமில் உரைத்தார் கேட்டோர் காமில் நபி காதலிலே தன்னை அழித்தார். காதல் சூழல் கண்டவர்கள் எழுதி வைத்தார் காதல் சோகத்தையாய் எழுத்தி பிணைத்து வைத்தார். ஞானக்கனி தண்ணீர் கொண்டோரி பாதுஷா ஞானக்கனி தன்னில் கொண்டோர் நூறி பாதுஷா அந்த பாதுஷாவை தன்னில் கொண்டோர் எங்கள் மைசீஷா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய்யினை மறந்தது 100,000 ஏகத்துவம் பேச எங்கள் ரசூல் வந்தார். நபி மோகத்துவ பேச்சை கேட்டோடு உணர்ச்சி பெற்றார். ஏகத்துவம் பேச எங்கள் ரசூல் வந்தார். நபி மோகத்துவ பேச்சை கேட்டோடு உணர்ச்சி பெற்றார். உணர்ச்சியின் அனுபவம் எழுதி வைத்தார். அவர் எழுத்திலோ உணர்ச்சியை புகுத்தி வைத்தார். உணர்ச்சியை நெஞ்சத்தோடு நெஞ்சல் கொடுத்தார். உணர்ச்சியை நெஞ்சத்தோடு நெஞ்சல் கொடுத்தார். அந்த வழியில் எங்கள் மைசீனாதர் சொன்ன அந்த ஞானங்களை கேட்டு சஹாபா உணர்ச்சி பெற்றுட்டாங்க. சஹாபாக்கள் அந்த உணர்ச்சி எழுதி வைக்க சஹாபாக்கள் எழுதி வச்சுட்டாங்க. ஹதீஸ்களா எழுதி வச்சுட்டாங்க. ஹதீஸை அந்த ஹதீஸை படிச்சா உணர்ச்சி வந்துருமா? ஹதீஸ்களை படிக்க உலமாக்கள் படிக்கிறாங்க, உலமாக்கள்லாம் படிக்கிறாங்க. பெருமாள் அப்படி இருந்தாங்க, சஹாபாக்கள் சுத்துனாங்க. எல்லாம் படிக்க 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 எது உணர்ச்சி வர மாட்டேங்குது.
ஏன் அந்த எழுத்துக்குள்ள உணர்ச்சியை பூத்த முடியல. எழுத்துக்குள்ள எழுத்துதான் பூத்த முடிஞ்சுச்சு, உணர்ச்சியை பூத்த முடியல. அந்த உணர்ச்சியவே தன்னில் கொண்டோர்கள் தான் புகுத்த முடியும். ஷேഖனாக தான் உணர்ச்சியை பூத்த முடியும். எழுத்து ஹதீஸை படிச்சுனா உணர்ச்சி உண்டாக்கவே முடியாது. உன்னால உணர்ச்சியை உண்டாக்கவே முடியாது. சரி படிக்கணும். ஏகத்துவம் பேச எங்கள் ரசூல் வந்தார். நபி மோகத்துவ பேச்சை கேட்டு உணர்ச்சி பெற்றார் சஹாபாக்கள். உணர்ச்சியின் அனுபவம் எழுதி வைத்தார். எழுத்தினில் உணர்ச்சியை புகுத்தி வைத்தார். உணர்ச்சியை தன்னில் அந்த வழியில் எங்கள் பேரானந்தம் இன்னும் மேலே வளர்வதின் நூறாயிரம் பொய்நிலை மாறிதது மாபாகியம். இந்த பேரிரு உலகமும் கோலாகலம். சாந்த நபி சபையில் தோழரிருந்தார். சுரனம் நரகம் கண்ணீரில் இருந்தால் அந்த சுவனம் நரகம் கண்ணீர் கண்டார். கண்ணீர் காட்சிகளை அவர் உரைத்தார். அதை காவியமாய் பின்னே வந்தோர் வடித்து வைத்தார். இதழ் நபி தந்த சூரம் ஏழு பெருமா. இதழ் நபி தந்த சூரம் ஏழு தருமா. எங்கள் எந்தல் பைசி தரும் சூரம் நாடும் பெருமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தா சஹாபாக்களுக்கு சொர்க்க தரத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஹன்லலா ரலியல்லாஹு சஹாபி ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. அபூபக்கர் நாயகம் வீட்டுக்கு ஒரே போறாங்க. நாஃபக ஹன்லலாங்கிறாங்க. நான் ஹன்லலா முனாஃபிக் ஆயிட்டாருங்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் கேட்டேன், என்னம்மா காரணம்? இல்லை, முனாஃபிக்னா உள்ளொன்று புறமுன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்துட்டா சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்குது, நரகத்தையே பயமா இருக்குது. இப்படி அல்லாஹ் ரசூலே பார்த்த உணர்வு உண்டாகுது. இப்ப நான் இங்க வந்துட்டா அந்த உணர்வு, வீட்டுக்கு வந்தா அந்த உணர்வு குறைஞ்சிருது, அந்த கைஃபியத் குறைஞ்சிருது எங்களுக்கு. முனாஃபிக் தான் நான் அப்படின்னாங்க. அவங்க நான் எனக்கு அப்படிதான் இருக்குன்னாங்க. போனேன், ரசூல்கிட்ட போலான்னு பெருமாட்ட போனேன். போய் திருப்பி அதே மாதிரி சொன்னாங்க. நாஃபகாக ரசூலா சொன்னாங்க. சொன்னாங்க சஹாபி. பெருமா என்ன விஷயம்னு கேட்டாங்க. சரி சொன்ன உடனே பெருமா சொன்னாங்க, இப்படி இல்லைம்மா, வலாக்கி நான் நான் அப்பப்பதான் அல்லாஹ் கொடுப்பான். என்னிடத்தில் எப்படி என் நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில் எப்போதும் இருந்தீர்கள் சொன்னால் உங்களை மலக்குமார்கள் முசாஃபா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மலக்குமார்கள்லாம் முசாஃபா செய்ய, வலாக்கி நான் என்றால் அப்பப்பதான் அல்லாஹ் கொடுப்பான். அப்போ பெருமானார் முன்னாடி இருந்தால் சஹாபாக்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டுச்சோ என்னமா, அந்த உணர்வு அப்படியே சஹாபாக்கள் அப்படியே கவிதையாக அதே சொன்னாங்க. அவங்க சொன்ன ஹதீஸ்கெல்லாம் தொகுத்து காவியமா புகாரி முஸ்லீம் எழுதிட்டாங்க. வந்தவங்க புகாரி முஸ்லீம் எழுதிட்டாங்க. ஆனால் என்னதான் புகாரி படித்தாலும் திருமதி படித்தாலும் ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்தால் எந்த ஒரு ஹால் உண்டாச்சோ, என்ன கைஃபியத்து உண்டாச்சோ, என்ன ஒரு உணர்ச்சி பொங்குச்சோ, ஜதுபு உண்டா, அது வரவே இல்லை. அந்த ரசூலுல்லாஹ் தன்னில் கொண்டவங்க பைதினாங்க. அவங்க கூட உட்கார்ந்தா அந்த ஹால் உண்டாது. எஜமா பேச பேச ரசூலுல்லாஹ் பேசுற மாதிரி இருக்குது. எஜமா ஆயத்துக்களை வாசிச்சா அப்பதான் ஆயத்து இறங்குற மாதிரி இருக்குது. அப்படியே அப்படியே அல்லாஹ் ரசூல் முன்னாடி ஹாஜரான மாதிரி தெரியுது.
அதை படிக்கிறாங்க, திருப்பி படிக்கிறாங்க. சாந்தனி சபையினி தோழரிருந்தார் அங்கு சுவனம் நரகம் பெண்ணின்றிட கண்டார். சாந்தனி சபையினி தோழரிருந்தார் அங்கு சுவனம் நரகம் பெண்ணின்றிட கண்டார். கண்ணீன்ற காட்சிகளை அவர் உரைத்தார், அதை காவியமாய் பின்னே வந்தோர் வடித்து வைத்தார். ஏதல் நபி தந்த சோகம் ஏழு தருவார், தந்த சோகம் ஏழு தருவார். எங்கள் வேந்தர் வைசி தரும் சுகம் வாழும் பெருமார். பிறந்தது பேரானந்தம் எங்கும் நிலை மறந்தது மாயிரம். பொய்நிலை மாய்ந்தது பாக்கியம் இந்த பேரிரு உலகம் தோழாகலம். பாரக்கல்லா பாரக்கல். பிஸ்மில்லா பிஸ்மில்லா. அது முடிஞ்ச